வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு கொடுங்க, குடும்பமே உங்களை பாராட்டும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், இதையும் போட்டு வதக்கிடலாம். அளவான தீயில 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 10-20 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். இரநூறு கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றி கலந்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதங்கணும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 2 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியோட அளவு 30 கிராம் அளவு இருக்கும். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். 5-6 நிமிஷம் கொதித்து வந்த பிறகு ஒரு மூடி தேங்காயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 3/4 கிலோ மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பாறை மீன், நீங்கள் எந்த வகை மீன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புல மீனை போட்டுடலாம். இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற இந்த பாறை மீன் ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி வச்சிடலாம். மீன் வெந்த பிறகு இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த தேங்காய் பால் மீன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.